கண்டிப்பாக அவனை விரட்டணும். அது மாதிரி பிசாசு உங்களை குடும்பத்துக்கு விரோதமாக மோதி பார்ப்பான், பிரச்சனை உண்டாக்குவான், பொல்லாத மனிதரை எழுப்புவான், உங்களை சோர்ந்து போக பண்ண முடக்கிவிட என்னென்ன உண்டு எல்லாம் செய்வான். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அதட்டுகிறேன், அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால அமைதியாயிரு. நீங்கள் சொல்லி பாருங்க, அமைதல் உண்டாயிரும். அதட்டுங்க, அமைதல் உண்டாகிவிடும். ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் தான் நமக்கு விரோதமாக எழும். காரணமே இல்லாமல் ஏன் திடீர்னு புயல் காற்று எழும்புது, ஏன் திடீர்னு கடல் கொந்தளிக்குது? இயேசுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினா நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துரு இருக்கிறான். அவன் பொல்லாத மனிதரை நமக்கு விரோதமாக எழுப்புவான், பொல்லாத ஆட்களை எழுப்புவான், பொறாமை கொண்ட மக்களை எழுப்புவான், மந்திரவாத பில்லி சுனி செய்கிற ஆட்களை எழுப்புவான், நமக்கு விரோதமாக அதிகாரத்தில் உள்ள எழுப்புவான். எப்படியாவது நம்ம முடைக்கிறனோ, நம்ம அழிச்சிடணும், பல விதத்தில் எழுப்புவான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காரணமே இல்லாமல் சிலர் பகைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு காரணம் இருக்காது, உங்களை மாத்திரம் பகைச்சிக்கிட்டே இருப்பான் அந்த லீடரு. ஏன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, அந்த விக்கிரக ஆவி உங்களுக்கு விரோதமாய் போராடும். காரணமே இருக்காது. ஏன் என்ன மட்டும் அந்த ஆள் இப்படி பகைக்கிறான்? ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் உலகத்தான் அல்ல, அதனால் உலகம் உங்களை பகைக்கும்னு இயேசு சொன்ன மாதிரி பகைப்பான். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா பொறாமை கொண்ட மக்கள் எழும்புவாங்க. சாத்தான் மனிதர்களை எழுப்புவான், உங்களை அமிழ்த்து விட என்னென்ன உண்டு அதெல்லாம் செய்வான். அதில் நிற்கணுமான ஒரே வழி விசுவாசம். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர்.